ஃப்ராக்ரன்ஸ் கிச்சனில் டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. குக்கரில் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் வத்தத்தூள், உப்பு, கரம் மசாலா சேர்த்து அவிச்சு வச்சுருக்க முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அந்த ஆயில்லையே ஸ்பைசஸ் சேர்த்து வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் மல்லியில் புதினா, மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் கழுவி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கணக்கு வச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையாலோட சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் போடலாம். குக்கரில் உள்ள கேஸ் போனதும் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான முட்டை பிரியாணி தயார். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். ரசிப்போம், சுட சுட ருசிப்போம். இது நம்ம வீட்டு சமையல். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.